வாலாஜாபேட்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது கிரிக்கெட் எப்படி இருந்தது அந்த ஊர்ல? டெஃபினெட்லி பெரிய சேலஞ்சுங்க. ஐ திங்க் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாரி தான். நீங்க டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து யாராவது ஒருத்தர் கிரிக்கெட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலே, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு கெரியரா பார்க்க முடியுமா? அ இப்போ டெஃபினெட்லி எல்லாருமே கிரிக்கெட்ட ஒரு கெரியரா, ஒரு ஸ்போர்ட்ட ஒரு கெரியரா பார்க்குறாங்க. பட் பேக் தென் 1990ஸ்ல ஒரு ஒரு 2000 ஏர்லி 2000ல வந்துட்டு நீங்கள் ஒரு கிரிக்கெட்டை ஒரு கரியராக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி அது ஒரு பெரிய சேலஞ்சாக எனக்கு இருந்தது. ம்ஹ்ம். எல்லாருக்குமே டெஃபினெட்லி இருக்கும். ஆஹ் அந்த விதத்தில் வாலாஜாபேட்டை ஒரு சின்ன ஊர், சின்ன ஒரு ஒரு டவுனு. நீங்கள் வந்துட்டு ஒரு கிரவுண்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் ப்ராக்டிஸுக்கு போனோம் அப்படின்னாலே ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் வந்துட்டு சைக்கிள் பண்ணி தான் போகணும். சைக்கிள் பண்ணி கிட் பேக்கை பின்னாடி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு 5 கிலோமீட்டர் அப்பு, 5 கிலோமீட்டர் டவுனு சைக்கிளில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபெசிலிட்டிஸ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு ஒரு மேட்டிங் விக்கெட்டு, போல் மட்டும் இருக்கும். அந்த போலை நாங்கள் தான் டெய்லி போயிட்டு நடணும். மேட்டிங் விக்கெட்டு மேட்டை நாங்கள் தூக்கிட்டு வந்து விரித்து போட்டு நெயில் அடித்து நெட்டை மாட்டி, நெட்டு கூட நாங்கள் தூக்கிட்டு வந்து நெட்டை மாட்டி தான் நாங்கள் ப்ராக்டிஸே பண்ணுவோம்.